தினக்குரல் பத்திரிகையில் இந்த செய்தியை எடுத்துக் கொள்கிறோம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணை சர்வதேச அமைப்புகளின் ஒத்துழைப்பை பெறவும் என்பதான கருத்து அவரால் முன்வைக்கப்படுகிறது. நாட்டில் நடந்த உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் உயிர்கள், சொத்துக்கள், மதத்தலங்கள் அழிந்து போன 2019 முதல் இதற்கு நீதி கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் மக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மிலைச்சத்திரமான பயங்கரவாத தாக்குதலை திட்டமிட்ட முக்கிய அதிகாரிகள், பிரதான சூத்திரதாரிகள் யார் என்று அறிந்து கொள்ள நாடே காத்துக் கொண்டிருக்கிறது என்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இந்த விவகாரங்கள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும், அந்த விவகாரத்துக்கு எங்களுடைய ஒத்துழைப்பு எப்போதும் இருக்கிறது என்பதான கருத்தினையும் அவர் இவ்வாறு முன்வைத்து பேசியிருப்பதை அவதானிக்கலாம். அவர் இது குறித்து கருத்து வெளியிடும் போது திஸ்ஸ மகாராமில் உடுவில கங்காராம ரஜமஹா விகாரையில் இடம்பெற்ற நிகழ்வுக்கு பின்னர் அவர் இந்த கருத்தினை முன்வைக்கிறார். தனிநபர்கள், குழுக்கள், பல்வேறு சமூகங்களை மையப்பொழியாக வைத்துக் கொண்டு இது விசாரணை பயணத்தை முன்னெடுக்க முடியாது. உண்மை தேடும் இந்த பயணத்தில் இருந்து அரசியலை விலக்கி சரியான உண்மைகள் என்ன என்று அறிந்து கொள்வதும் அதனை கண்டுபிடிப்பதும் இதில் நடக்க வேண்டும். ஐக்கிய மக்கள் சக்தி உண்மைக்காகவும் சரியான தகவல்களுக்காகவும் என்றுமே முன்னெடுக்கும். எந்த சந்தர்ப்பத்திலும் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணையை அரசியல் மயமாக்க இடமளிக்க மாட்டோம். ஆகவே சர்வதேச அமைப்புகளை இணைத்துக் கொண்டு வெளிப்படையான விசாரணை நடத்துமாறு நாம் கோரிக்கை விடுக்கிறோம். இந்த தாக்குதலுடன் தொடர்பட்ட சகலருக்கும் அதிகபட்ச தண்டனையை பெற்றுக் கொடுப்பது அரசாங்கத்தின் கடமை. அவ்வாறு இதற்கு ஒத்துழைப்பை பெற்றுக் கொடுப்பது நம் அனைவரதும் பொறுப்பாகவும் காணப்படுகிறது. தற்போதைய அரசாங்கம் மக்களை ஏமாற்றாமல் இந்த செயற்பாட்டை முன்னெடுக்க வேண்டும் என்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார்.